ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாக்கு மீன் வறுவல். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நாக்கு மீன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சிக்கணும். மீன் நல்லா இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊறி இருந்ததுன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே போடலங்க, வெறும் சில்லி பவுடர், ஃபிஷ் ஃப்ரை மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் ஃபிஷ் ஃப்ரைனாவே நான் வந்து மசாலாலாம் அரைச்சி ரெடி பண்ணி தான் செய்வேன். இஞ்சி, பூண்டு, மிளகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி தான் செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்காக இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிங்கன்னா இதுவும் நல்லா தான் இருக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து அடுப்பில் ஒரு மீன் வறுவல் கல்லை வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு பீஸா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி போடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். இப்போ திருப்பி போடலாம். அவ்வளோதான், ஃப்ரை ஆயிடுச்சு. நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான நாக்கு மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த நாக்கு மீனுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான நாக்கு மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.